அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்போவாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா, ஹாஜி அலி தர்கா கடலில் ஏன் முழுகுவதில்லை? எத்தனை பெரிய சுனாமி அலைகள் வந்தாலும் தர்காவுக்குள் நீர் செல்வதில்லை. இவரை பற்றிய முழு விவரங்களை பார்ப்போம் வாங்க. ஹாஜி அலி தன் சகோதரருடன் வியாபாரம் செய்ய இந்தியா வந்தனர். இவர் தற்போது ஹாஜி அலி தர்கா இருக்கும் இடத்தில் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் அங்கேயே இருந்து விட்டார். இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார். இவருடைய இறுதி காலம் வரும்போது இவர் தன் உயிரை மக்கா ஷெரீஃபில் வஃபாத்தாக ஆசைப்பட்டார். அவருடைய கடைசி ஆசையா இருந்தது, அவர் இறந்ததற்கு பின் அவரை பெட்டியில் வைத்து கடலில் விட்டுவிடுங்கள் என்று கூறியிருந்தார். ஹாஜி அலி மக்கா பயணத்தின் போது வஃபாத் ஆகிவிட்டார். அவரின் ஆசைப்படியே அவரை பெட்டியில் வைத்து கடலில் விட்டுவிட்டனர். பின் நடப்பதை நீங்களே கேட்டால் வியந்து போவீர்கள். சவுதி அரேபியாவில் இருந்து கடலில் வீழ்த்தப்பட்ட இந்த பெட்டி மிதந்து கொண்டே இந்தியா வந்தடைந்தது, அவர் இருந்த அதே இடத்திற்கே. இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால், அந்த பெட்டியில் நீர் புகவும் இல்லை, அந்த பெட்டி நீரில் மூழ்கவும் இல்லை. இது அல்லாஹ்வின் கரிஷ்மாவாகும். ஜஸாக்கல்லாஹ்.